ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஞ்ச் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்கீரை சாதம் தாங்க பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டு குக்கர் சூடானது இப்போ ஆயில் விட்டுக்கலாங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ 10 பல் பூண்டு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை அப்படியே கொடுத்தோம்னா குழந்தைங்க கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக அதில் கசப்புத்தன்மை இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சாதமாக செஞ்சு நம்ம மதியம் லஞ்சுக்கெலாம் கொடுத்து விட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் 4 தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். அது வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்திக்கலாம். அப்படியே நம்ம சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இது சீக்கிரமாக நல்லா வதங்கி வரட்டுங்க. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம எந்த பொடியும் சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு காரத்துக்கு இதுக்கெல்லாமே இந்த மிளகாய் மட்டும்தாங்க. அதனால் காரத்துக்கு நீங்கள் பார்த்து மிளகாய் சேர்த்திக்கோங்க. இப்போ நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை நீங்கள் வாரத்தில் ஒன்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. இது நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 4 டம்ளர் அரிசி எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேங்க. இப்போ அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் 4 டம்ளருக்கு 8 டம்ளர் நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை எடுத்து ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். கீரை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு நம்ம 3 விசில் விட்டுக்கலாங்க. சாப்பாடு சூப்பராக உதிரியாக அழகாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குழைவாக வேணும்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுட்டு இன்னொரு விசில் சேர்த்து விட்டிங்கன்னா நல்லா குழைவாக வரும். இப்போ நான் 3 விசில் விட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார்